அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு ஜாதகர் வாழ்க்கையில் சிறந்து விளங்குறதுக்கு ஒரு ஜாதகருக்கும் அந்த இரண்டாம் இடம் தான் மிக முக்கியம். கருத்தில் கொள்ளுங்கள். லான் போட்டு லக்கணும். அந்த இரண்டாம் இடத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து அந்த இரண்டாம் இடத்து அதிபதி நல்ல பலமாக இருந்தார்னா அந்த ஜாதகரால் மற்ற கிரகங்கள் துணை இல்லைனாலும் அந்த ஜாதகரால் ஜொலிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ அந்த இரண்டாம் இடத்தில் மற்ற கிரகங்கள் இணைந்தால் என்ன பலன் என்பதை சொல்கிறேன் சுருக்கமாக. கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இப்போ இரண்டாம் இடத்தில் லான் போட்டு லக்கணும். அங்கேருந்து இரண்டாம் இடம். அந்த லக்னத்தின் லக்னாதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் தனவிருதி ஏற்படும். அதிகமான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வரும். அதே போல் அந்த ரெண்டாம் இடத்து அதிபதியே இருந்தால் அவருக்கு ஆரம்ப கல்வி அற்புதமாக உயர்ந்த படிப்பு படிப்பார். அதே போல் தனவிருதி அதிகமாக இருக்கும். இப்போ ரெண்டாம் இடத்தில் 3ஆம் அதிபதி இருந்தால் அவருக்கு லாபம் ஏற்படும். சுருக்கமாக சொல்லிடுறேன். ரெண்டாம் இடத்தில் 4ஆம் அதிபதி இருந்தால் அவருக்கு புதையலுக்கு ஏற்ற யோகம் ஏற்படும். ரெண்டாம் இடத்தில் 5ஆம் அதிபதி இருந்தால் அவருக்கு அதிகப்படியான தனவிருதி ஏற்படும். ரெண்டாம் இடத்தில் 6ஆம் அதிபதி இருந்தால் அவர் இந்த ஆசிரியர் கல்வி கற்க தகுதியுடையவராக ஆகிறார். ரெண்டாம் இடத்தில் 7ஆம் அதிபதி இருந்தால் அது கண்டாந்திரி தோஷமாகும். மனைவி மூலம் அந்த ஜாதகருக்கு அதிகமான லாபம் வரும். ரெண்டாம் இடத்தில் 8ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு தன பாக்கியம் உண்டு. ரெண்டாம் இடத்தில் 9ஆம் அதிபதி இருந்தால் ஜாதகருக்கு சிறப்பான தன பாக்கியம் உண்டு. ரெண்டாம் இடத்தில் 10ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகர் சொந்த தொழில் மூலமாக அதிகமான வருமானத்தை பெறுவார். ரெண்டாம் இடத்தில் 11ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு எதிர்பாராத தன லாபங்கள் ஏற்படும். அதாவது வாரிசு இல்லாத சொத்துக்கள், லாட்ரி சீட்டு வாங்கிறது, திடீர் அதிர்ஷ்டம், அது போல் அமைப்பெல்லாம் இந்த ரெண்டாம் இடத்தில் 11ஆம் அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ரெண்டாம் இடத்தில் 12ஆவது அதிபதி இருந்தால் அவருக்கு தன விரயம் தான் ஏற்படும். தன லாபம் ஏற்படாது. முழுக்க ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது அந்த ரெண்டாம் இடம் தான். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.